கசடரக்கல் நேயர்களே, அன்பர்களே, நண்பர்களே, பல பெற்றோர்களின் விருப்பத்துக்கு இசைவாக புலமை நுண்ணறிவு ஸ்காலர்ஷிப் பிள்ளைகளின் கல்வி எதிர்காலத்துக்கு உதவியாக சில பகுதிகளை சேர்த்துக்கொள்கிறோம். முதல் பகுதியாக விளையாட்டோடு ஆரம்பிக்கலாம். புலமை நுண்ணறிவு. விளையாட்டும் பங்கு பெற்றும் வீரர்களின் எண்ணிக்கையும். விளையாட்டு வீரர்கள் பாருங்கள், எல்லே என்ற ஒரு விளையாட்டுக்கு குறைந்தது 12 பேர் தொடக்கம் 16 பேர் வரையான விளையாட்டு வீரர்கள் இருக்க முடியும். அடுத்தது பாருங்கள், கிரிக்கெட். கிரிக்கெட் என்ற விளையாட்டிலே 11 பேர் விளையாட முடியும். காற்பந்து, ஃபுட்பால், உதைபந்து என்றும் சொல்வோம். கால்பந்து 11 பேர் விளையாட முடியும். அடுத்தது நீங்கள் கொக்கி என்ற விளையாட்டுக்கும் 11 வீரர்கள் பங்கு பெற்றுவார்கள். அடுத்தது நீங்கள் கபடி என்ற ஒரு விளையாட்டுக்கு 7 பேர் விளையாட்டில் பங்கு பெற்றுவார்கள். வலைப்பந்து பாருங்கள், 7 பேர். வலைப்பந்து 7 பேர் விளையாடும் விளையாட்டு. வலைப்பந்து, நெட்பால் என்று ஆங்கிலத்தில் குறிப்பிடுவார்கள். 7 பேர் ஒரு அணியில் விளையாடும் நபர்களின் எண்ணிக்கை 7 விளையாட்டு வீரர்கள். வாலிபால் என்று சொன்னால் எங்கட நாட்டின் தேசிய விளையாட்டு. என்று சொல்லுவோம். தமிழ்ல கரம்பந்து என்று சொல்லுவோம். அதில் விளையாடும் விளையாட்டு வீரர்களின் எண்ணிக்கை 6. அடுத்தது நீங்கள் கூடைப்பந்து பாஸ்கெட் பால், அதில் விளையாடும் விளையாட்டு வீரர்களின் எண்ணிக்கை 5. இரண்டாவது பகுதியை பாருங்கள், கிராமத்து விளையாட்டுக்களை பாருங்கள். பசுவும் புலியும். சின்ன வயசுல இருந்து நாங்கள் பசுவும் புலியும் என்று விளையாடி மகிழ்வோம். சங்கிலி பொங்கிலி கதவத்திர என்று சொல்லி நாங்கள் உள்ளுக்கு பசுவை வச்சுக்கொண்டு புலியை வெளியில வச்சுக்கொண்டு ஒரு விளையாட்டு விளையாடுவோம். கையை கோர்த்துக்கொண்டு வட்டமாக. பசுவும் புலியும் தெரியும். அடுத்த பல்லாங்குழி, இப்பவும் போலை அடிக்கிறது என்று சொல்லுவோம். கீட் என்று சொல்லி ஒரு விளையாட்டு அப்படின்னு சொல்லி ஒரு விதமான விளையாட்டுக்கள் இருக்கு. பல்லாங்குழி, போலை, மாபிள் விளையாட்டுக்களை சொல்லுவார்கள். ஒரு உருண்டை மாபிள்கள் இருக்கும். அந்த மாபிள்களின் மேல இன்னொரு மாபிளை கொண்டே அடித்து அதிலிருந்து அடையாளப்படுத்த. அடுத்தது முட்டி உடைத்தல். கண்ணை கட்டி விடுவார்கள், முட்டியை கட்டி தொங்க விடுவார்கள். தடியையும் கொடுத்து தடியை கொண்டு அதை தேடி கண்களின் பார்வையே இல்லாமல் அதை குறிப்பிலே அதை அடித்து உடைக்க வேண்டும். அதான் முட்டி உடைத்தல், பாரம்பரியமான விளையாட்டு, கிராமத்து விளையாட்டு. அடுத்தவதா நீங்கள் போர்த்தேங்காய் அடித்தல் ஒரு விளையாட்டு. அடுத்த கிளித்தட்டு ஜாட் விளையாட்டு என்று சொல்லி இன்றைய நாட்களில் கதைப்பார்கள். இருந்தாலும் கிளித்தட்டு என்ற ஒரு விளையாட்டு இருக்கும். 4 கோடுகள் இருக்கும். அதுக்குள்ள கிளி காய் பழம் என்று சொல்ற ஒரு விளையாட்டு. கிட்டிப்புல், நம் நாட்டு கிரிக்கெட் என்றும் சொல்லலாம். கிட்டிப்புல் என்ற ஒரு விளையாட்டு. ஒரு கிட்டி, ஒரு புல், ஒரு கிட்டிப்புல் என்ற ஒரு விளையாட்டும் இருக்கு. பேணிப்பந்து பண்டி சுட்டு விளையாடுறதுன்னும் கதைப்போம். சடுகுடு என்றும் அதுக்கு ஒரு பெயர் இருக்கு. அடுத்தது அவதானியங்கள், குழுவாக விளையாடும் விளையாட்டுக்கள் எப்படி இருக்கும்? தனி விளையாட்டு இல்லை, இது குழுக்களாகத்தான் இந்த வெற்றியை கணிப்பார்கள். முதலாவது கிரிக்கெட் என்று சொல்ற விளையாட்டு குழுவாக விளையாடும் விளையாட்டு. கரம்பந்து, எங்களுடைய நாட்டின் தேசிய விளையாட்டும் கரம்பந்து. இந்த கரப்பந்தும் குழு விளையாட்டு. காற்பந்தும் ஒரு குழு விளையாட்டு. வலைப்பந்து, கூடைப்பந்து, அஞ்சலோட்டம், இவையெல்லாம் இந்த வெற்றியை துணிவது குழுக்கள். ஒவ்வொரு குழுவாக விளையாடித்தான் வெற்றியை தனி விளையாட்டுக்கள் அவதானியங்கள். ஒருவர் விளையாடி அதன் வெற்றியை துணிவது தனி விளையாட்டு. அந்த தனி விளையாட்டுக்கள் என்னென்ன? 100 மீட்டர் ஓட்டம், 200 மீட்டர் ஓட்டம், 300 மீட்டர் ஓட்டம், 800 மீட்டர் ஓட்டம் என்று சொல்லி ஓட்டங்கள் அத்தனையும் தனி விளையாட்டு. உயரம் பாய்தல், அதுவும் ஒரு தனி விளையாட்டு. நீளம் பாய்தல் தனி விளையாட்டு. தனி ஒரு நபரால தான் இந்த வெற்றி, தனி ஒரு வீரரால மட்டும்தான் இந்த வெற்றியை பெற்றுக்கொள்ள முடியும். தட்டு எறிதல், குண்டு எறிதல், நீளம் பாய்தல், இப்படியான விளையாட்டுகள் அனைத்தும் தனி விளையாட்டுகளாக கொள்ளப்படும். ஆடற்சேவல் பயன்படுத்தப்படும் விளையாட்டு பேட்மிண்டன். ஆடற்சேவல் என்று சொன்னா ஆங்கிலத்தில் செட்டில் காக் என்ன சொல்லுவோம்? செட்டில் காக் என்று சொல்லுவோம். அது எப்படியானதுன்னு சொன்னால், ஆடற்சேவல்
பறவைகளின் இறகுகளை கொண்டு தயாரிக்கப்பட்ட ஒரிஜினல் அந்த பொருட்களை கொண்டுதான் இந்த பேட்மிண்டன் விளையாடப்படும். ஒலிம்பிக் என்று சொல்லுவாங்க. ஒலிம்பிக் என்ற விளையாட்டை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். ஒலிம்பிக் விளையாட்டின் தாயகம் எது சொல்லுங்கள் பார்க்கலாம். கிரேக்கம். ஒலிம்பிக் விளையாட்டின் தாயகம் கிரேக்கம். அவதானித்து வையுங்கள், கிரேக்க நாட்டில தான் இந்த ஒலிம்பிக் விளையாட்டு ஆரம்பிக்கப்பட்டது. ஒலிம்பிக் போட்டி எத்தனை வருடங்களுக்கு ஒரு தடவை நடைபெறும்? ஒலிம்பிக் போட்டி எத்தனை வருடங்களுக்கு ஒரு தடவை நடைபெறும்? 4 வருடங்கள். ஒலிம்பிக் கொடியில் உள்ள வளையங்களும் அவற்றின் நிறங்களும் பற்றி பார்க்கலாம். ஒலிம்பிக் கொடியில இருக்கிற வளையங்களும் அவற்றின் நிறங்களும் சரியா? 5 வளையங்களும் 5 நிறங்களும் அவற்றில் உண்டு. 5 வளையங்களும் 5 நிறங்களும் உண்டு. அவற்றை பார்க்கலாம். சிவப்பு, சிவப்பு வளையம். மஞ்சள், மஞ்சள் வளையம். நீலம், நீல வளையம். பச்சை, பச்சை வளையம். கருப்பு, கருப்பு வளையம். கவனிங்கோ, சிவப்பு, மஞ்சள், நீலம், பச்சை, கருப்பு. சிவப்பு, மஞ்சள், நீலம், பச்சை, கருப்பு. சிவப்பு, நீலம், நீலம், சிவப்பு, மஞ்சள், நீலம், பச்சை, கருப்பு என்று திருப்ப திருப்ப உங்களுக்கு படிமானத்துக்கு கொள்ள வேணும். கிரிக்கெட் விளையாட்டின் தாயகம். கிரிக்கெட் விளையாட்டின் தாயகம் இங்கிலாந்து. இங்கிலாந்து பிரிட்டிஷ்காரர், வெள்ளக்காரர் என்ற விளையாட்டு தான் இது. அவர்கள் நாடுகாண் பயணங்களை மேற்கொண்டு பல நாடுகளை தங்களோட காலனித்துவத்துக்குள்ள கொண்டு வந்தார்கள். அந்த தங்களுடைய படை வீரர்களும் அது சம்பந்தமா குடியேறின அதிகாரிகளும் அந்தந்த நாடுகளில் வந்து தங்களோட பொழுதுபோக்குக்காக விளையாடுகிற விளையாட்டு தான் இந்த கிரிக்கெட். இந்த கிரிக்கெட் விளையாட்டு முதலாக இங்கிலாந்தில் தான் ஆரம்பிக்கப்படுது. அந்த விளையாட்டை அவர்கள் போற நாடுகள் எல்லாத்திலுமே அங்கே கொண்டு போய் விளையாடினதால அது இப்போ ஒரு சர்வதேச விளையாட்டாக கொள்ளப்படுகிற அளவுக்கு வந்துச்சு. ஆனால் அதோட புறப்பிடம், அதோட தாயகம் இங்கிலாந்து.